you doing tonight? Where's you doing right? ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. காலையில் ஒரு 4:30-5 மணி அந்த ரேஞ்சில் கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம். மணி ஒரு 5:15 ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேளம்பாக்கத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து சோலோவாக எப்படியும் ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ்லாம் தனியாக தான் போகணும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் கிளம்ப ரெடியாக இருக்க. மார்னிங் எப்பயுமே ஒரு ஜென்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு புஷ் பண்ணிட்டு இருக்கிறது பழக்கங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ளாட்ஸ் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து ஒரு 1 hour காமிச்சிதுங்க அவங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னா, ஃப்ளாட்ஸ்லேருந்து கிளம்புறோமா, ஸோ கேட்டை மூடிட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு ஃபார்மாலிட்டி, ரூல்ஸ், எழுதப்படாத ரூல்ஸ் இல்லை அது ஒன்று. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப் ஆரம்பித்து வர ஃபஸ்ட்டு பைக் வீலாகு. என்னங்க ஆரம்பித்த கொஞ்சம் தூரத்துலேயே வண்டி நிறுத்தி ஏதோ செக் பண்ணேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக என்னமோ செக் பண்ணேங்க. அதை நான் உங்கள்கிட்டலாம் கன்வே பண்ணுறதுக்கு நான் பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் பேசினதோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே வரல. ஆக்சுவலாக அந்த நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா என்னோடய ஹெல்மெட்டில் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணியிருப்பேன். சரி ஃபஸ்ட் பர்சன் வியூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் பேசிட்டு வரேன். நானும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour ஆகுமே, சொன்னால் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்து அந்த கேமராவே மவுண்ட் பண்ணிட்டு போனேன். ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் போய் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கேமரா எடுத்து பார்க்குறேன், கேமராவில் லைட்லாம் எரியுது, ஆனால் எதுவுமே என்னால் ப்ளே பண்ண முடியல. ஸோ அதுதான் என் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் வந்து மெமரி கார்டை மாற்றி போட்டுட்டேங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூஸ்னால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. நல்ல வேலை இந்த வீடியோ போடுறதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு நான் ரீசெண்டாக வாங்கின அந்த Insta360 கேமரா வந்து யூஸ் ஆச்சு. ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் வந்து ஆல்மோஸ்ட் நான் என்டையர் வீலாக் ஃபுல்லாகவே எடுத்திருப்பேன். ப்ளஸ் என் ஐஃபோனில் ரெக்கார்டான சில வீடியோஸும் நான் வந்து நடுவில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் இதுவே இப்போ தான் கவனித்தேன். என்னென்னா, பேக்ரவுண்டில் நிறையா உங்களுக்கு வந்து காலையில் அந்த பேர்ட்ஸ் கத்துற சவுண்ட் எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா? சும்மா நம்ம போக போகிற இடம் இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து தான் போகிறேன். ஸோ என் கூட நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவன் வீட்டிலேருந்து ஆரம்பித்த கொஞ்சம் தூரத்துலேயே ஜிஎஸ்டி ரோடில் வந்துட்டானேன்னு பார்க்குறீங்களா? அதான் சொன்னேங்க, நம்ம தான் 2 கேமரா வச்சுருக்கோமே, சரி ஃபுட்டேஜை மாற்றி இதுலேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வியூ கொடுக்கலாம், அந்த வியூ கொடுக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் அங்கே நான் வந்தேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் Insta360 ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆக்ஷன் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ வந்துட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அதுதான் அந்த ஃபுட்டேஜ் நான் சொன்ன மாதிரி இல்லைன்றனால, அப்புறம் இதில் எடுத்த இந்த ஃபுட்டேஜை தான் வந்து நம்ம அடுத்தடுத்து
ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுங்க. பட் ஆனால் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் நான் இந்த இன்ஸ்டா 360 நான் புதுசாக யூஸ் பண்ணுறேன் இல்லையா. பட் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க அந்த வீடியோ கேப்சர். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த என்டையர் சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா 360ஓட ஃபுட்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 360 டிகிரியில் வந்து உங்களுக்கு காமிக்கிற மாதிரியே வந்து நான் எடுத்திருப்பேன். ஸோ காலையில் ஆல்மோஸ்ட் ஒரு 6:15 அந்த ரேஞ்ச் வந்துச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த பெருங்குளத்தூர்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து மதுராந்தகம் கிட்டே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு மீட் வந்து அங்கே மீட் பண்ணிவிட்டு ஒரு காஃபி எதாவது சாப்பிட்டு போகலான்னு சொன்னாங்க. ஆனால் அங்கேயும் நான் ஆஸ் யூஷுவல் நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். அது போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா வண்டி நம்ம எடுத்துகிட்டு கிளம்புனாலே வீட்டிலேருந்து அப்போல்லாம் வந்து பக்காவாக 2 க்ளவுஸ்லாம் போட்டு ஆரம்பித்தேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சொன்னல நடுவில் வந்து கேமரா வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அதில் நிறுத்தி கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இன்னும் ஃபெமிலரிஸ் ஆகலை. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணக்கூடாதுன்றதுனால சில இடத்துல வண்டி நிறுத்தி தான் வந்து நான் வந்து கேமரா அதெல்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து க்ளவுஸோடு வந்து யூஸ் பண்ண சரியாக எனக்கு வந்து வரல. அது ஏன் வரல, க்ளவுஸில் பிரச்சனையா? பிகாஸ் அந்த நான் வாங்கியிருக்க க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டச் சென்சிட்டிவ் தான். ஸோ நம்மளால் வந்து டச் பண்ண முடியும். பட் அது பண்ணல. சரி, நம்மளுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சா, சரி அதனால் நம்ம வந்து அதை பொறுமையாக அடுத்த ஸ்டாப்பில் எப்படி நிற்க போகிறோமேன்றதுனால அதை பற்றி கண்டுக்கல. ஸோ அப்புறம் டைம் வேறு ஆகிடுச்சு. அவங்களும் ஆல்மோஸ்ட் நான் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னனால வேறு வழி இல்லாமல் டக்குன்னு க்ளவுஸ் எடுத்து உள்ளே வச்சது அப்படியே கிளம்பிட்டேன். நான் க்ளவுஸ் போட மறந்துட்டேன். அப்புறம் மக்களே, இந்த ட்ரிப்பு எதை நோக்கி போகுதுன்னு உங்ககிட்ட சொல்லாமலே எல்லாரும் பேசிகிட்ருக்கேன். ஸோ கல்வராயன் ஹில்ஸ், ஸோ அதை நோக்கி தான் இந்த பயணம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு 5 பேர் போகிறதா தான் முதல்ல பிளான் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல ஒரு கூட வர ஃப்ரெண்டோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் போய் அந்த மதுராந்தகம் கிட்ட மீதி 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் இந்த பயணத்தை நான் தொடர்ந்தேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் ரைடு தாங்க. ஆல்மோஸ்ட் இது எங்களுக்கு தெரியும், இது ஒரு டெசர்ட் ரைடாக தான் இருக்க போகுது. எந்தவித ஒரு கிளைமேட்டோட இது என்ஜாய்மெண்ட்டோ அதெல்லாம் இருக்காதுன்னு தெரிஞ்சு தான் இந்த ரைடுக்கே நாங்கள் போனோம். பட் ஸ்டில் ஏன் இந்த ரைடு அப்படின்னா, ஒரு டெஸ்பரேட் ரைடு. பிகாஸ் ரொம்ப நாளாகவே வந்து ரைடே போகாத மாதிரி எங்கள் கேங்கு ஃபீல் ஆச்சு. ஒரு கனெக்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி எங்கள் ட்ரிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் டைமில் தான் இருக்கும் பெரும்பாலும். ஸோ சும்மா ஒரு மாதிரி போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கு தான் இந்த ரைடு போனோம். ஸோ அதனால் போகாத, நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு சைடு போகலான்றதுனால தான் இந்த ட்ரிப்பே நாங்கள் பிளான் பண்ணோம். இது சடன் ட்ரிப் தாங்க. ஜஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ் முன்னாடி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். டக்குன்னு ஒரு ஸ்டே புக் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்ன பிளான்னா 5 to 6 அந்த ரேஞ்சில் கிளம்பி சென்னையிலேருந்து ஒரு 12 to 1:30 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம அந்த ஏரியாவை ரீச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டேயில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து முடிஞ்சால் எதாவது இடம் பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வரும்போது ஒரு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் பிளான். ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட் ரைடு, பட் ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளாலேயும் வந்து எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு வர முடியுதா இல்லையா. ஆல்மோஸ்ட் 40 to 41 டிகிரி செல்சியஸுங்க இந்த ரைடு ஃபுல்லாகவே. நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ என்ன மாதிரியான வெதர் கண்டிஷனில் கிளைமேட்லாம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னது. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஹாட்டாக தாங்க இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த பைக் ஓட்டுற அந்த பேஷன் இருந்தனால எங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல.
நெக்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா செஞ்சிக்கிட்ட போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து அங்கே இறங்கி எங்கே சாப்பிட்லான்னு மேப்பில் தேடிட்டு இருக்கும்போது சரி இந்த ஸ்பாட்டில் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம். செஞ்சு போர்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நேம் போர்டு இருக்க இடத்துல பார்க்கலான்னு. ஸோ அங்கே பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து காலையில் நீங்கள் உங்களுக்கு எப்படி வியூ தெரியுதுன்னு தெரில, ஆனால் செம்ம ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க அந்த பர்டிகுலர் லொக்கேஷன். ஒரு பக்கம் க்ரீன் ஏரியாவும் அது வந்து அந்த செஞ்சி மலையோட இதுவும் அப்படியே கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ். நாங்கள் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுவோம்னா எவ்ரி ரைடு வந்து 50 to 60 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 80 to 100 வந்து ஒரு ஸ்ட்ரெச் அப்போ ஒரு பிரேக் எடுப்போங்க. அது எடுக்காமல் வந்து போகிறது வந்து நல்லது இல்லைன்னு எங்களுக்கு ஃபீல். பிகாஸ் நீங்களும் ரைட் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து போங்க. எய்தர் லைக் 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஆர் 1 hour ஒன்ஸ் ஆர் அந்த மாதிரி பிரேக் எடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்கள் அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலயன் 450, ஒரு ஹிமாலயன் 411, அப்புறம் ஒரு கவாசாக்கி நிஞ்சா 300, அப்புறம் என்னோடய வண்டி வந்து SD அட்வென்ச்சர். ஸோ இந்த 4 வண்டி தான் இந்த ரைடு ஃபுல்லாக அவங்க கூட பயணிக்க போகுது. அவ்வளோதாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் கிடச்சிதுங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டோன்னா டேரெக்டாக வந்து நான் அந்த டைமில் கொஞ்சம் சில ஃபுட்டேஜ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஃபன் மோடுக்கு கிளம்பியாச்சுங்க. பாட்டு கேட்டுட்டு மைல்டாக வந்து பாட்டை போட்டுட்டு எல்லாம் அவங்கவுங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு டெஸ்டினேஷனில் மீட் பண்ணுவோம், அதனால் ரைடை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விதமான ரைட்ஸு எப்படி போகணுமோ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு அந்த ரோட்டில் வாங்கினாங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்ச வந்து பாட்டு மைல்டாக வந்து பாட்டை போட்டுட்டு அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னா வெள்ளிமலை. அதுதான் வந்து நம்ம தங்க போகிறதுக்கான இது. ஸோ அது போகிற வழியில் வந்து ஏதோ ஒரு ஃபால்ஸ் சொன்னாங்க. அந்த ஃபால்ஸ் பேர் கூட எனக்கு என்ன தெரியாது. அது போகிற வழியில் ஒரு ரூட் ஒன்று பார்த்தோங்க. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச மான்சூனில் அந்த இடம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே வந்து உண்மையிலே பிரமிச்சு போவீங்க. அப்படி ஒரு இடம். என்ன அப்படின்னா இதுதான் நான் சொன்ன இடம். இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தாங்க தெரியும். நிச்சயமாக மான்சூன் டைமில் இது வேறு மாதிரி இருக்கும். இதே எங்கள் ஸ்குவாடு. ஸோ 3 பேர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட்டை பேசிவிட்டு அடுத்து எங்கே போகலான்னு பார்த்துட்டு இதை தாண்டி இந்த ஃபால்ஸை நோக்கி தான் போகிறோம். போகிற வழி நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் போன இடம் தான் சரியில்லை. சுத்தமாக தண்ணி இல்லைன்னு சொல்லி ரிட்டன் வந்துட்டோம். அதனால் நான் இல்லாத இடத்த உங்களை காமிச்சு ஏமாற்ற விரும்பலை. நான் ஏமாறது மட்டும் போதும்னு சொல்லி வந்துட்டோம். பட் இந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. பாருங்களேன், மலைத்தொடர் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வெயில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து தெரியலங்க. நான் ஃபீல் லைக் 30-32. ஸோ
ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஸ்டே, சில்வர் ஃபார்ம் ஸ்டே. நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட் கைஸ். மான்சூனில் இன்னும் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, சிக்னல் எதுவும் இல்லை. ஸோ இங்கே 2 ரூம்ஸ் இருக்குது. ஓவரோவர் அவங்க டென்ட்டு எதுவும் சஜஸ்ட் பண்ணுறாங்க, அது என்ன எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ரூம்ஸ் போதும்னு சொல்லிட்டோம். ஸோ இது டெஸ்டினேஷன் வந்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு தான் போனோம். ஸோ அதை பார்ட் 2 வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். See you next video guys.